இந்த உலகத்துல நல்லது செய்றவங்களுக்கு கெட்டது நடக்குது. ஆனா கெட்டது செய்பவர்களுக்கு நல்லது நடக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ரஜினி டயலாக் ஒண்ணு இருக்குதுல. கெட்டவனுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுருவான். நல்லவன சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். இதுதாங்க உண்மை. இந்த கருத்தை மையமா வச்சு நாம ஒரு கதையை கேட்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. ஒரு ஆசிரமம். துறவி ஒருவர் அவர்கிட்ட இருக்கிற சீடன்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதுல ஒரு சீடன் துறவி கிட்ட, துறவியாரே, கடவுள் கெட்டவர்களுக்கு நல்லது செய்கிறார், நல்லவர்களுக்கு கெட்டது செய்கிறாரே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டான். அதுக்கு துறவி, அதுக்கு நான் ஒரு கதை சொல்றேன், உனக்கு என்ன காரணம்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கதைய சொன்னாரு. மேலோகத்துல பார்வதியும் பரமசிவனும் நாட்டு நடப்பை பத்தி, நாட்டு மக்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பார்வதி பரமசிவன் கிட்ட, தேவா, நீங்க செய்யற ஒரு வேலை மட்டும் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பரமசிவன் என்னன்னு கேட்க, பார்வதி, தேவா, நீங்க பூலோகத்துல நல்லது செய்யறவங்களுக்கு கெட்டது செய்யறீங்க, கெட்டது செய்பவர்களுக்கு நல்லது செய்யறீங்க, என்ன காரணம்னு கேட்க, அதுக்கு பரமசிவன், தேவி, உனக்கு இது புரியலையா? சரி வா, நாம 2 பேருமே பூலோகத்துல தங்கி மாறு வேஷத்துல, அதுவும் அந்தணர் வேஷத்துல போவோம் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி அந்தணர் வேஷத்துல 2 பேருமே பூலோகம் இறங்குறாங்க. ஒரு பணக்காரன், அதுவும் பேராசைக்காரன் கிட்ட போறாங்க. அப்போ சிவன் பார்வதி கிட்ட, இப்ப பாரு, நம்மளை எந்த விதத்துல உபசரிக்கிறான், எப்படி நடத்துகிறான் என்பதை பாரு அப்படின்னு சொல்றாரு. இவங்க 2 பேருமே, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வர்றோம், பசியா இருக்கு, ஏதாவது ஆகாரம் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பணக்காரன் மூஞ்ச சுழிச்சுக்கிட்டே மனசுக்குள்ளேயே, இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, பிச்சை எடுக்கிறதைவே தொழிலா வச்சுக்கிட்டு திரியிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்க இருக்கிற வேலையாள்கிட்ட, உள்ள போய் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வந்து கொடு அப்படின்னு சொன்னான் பணக்காரன். வேலையாளும் எடுத்துட்டு வந்து கொடுத்தான். அதுவும் பழைய மீந்து போன சாப்பாடு, கொஞ்சமாகத்தான் இருந்தது. 2 பேருக்குமே வயிற்று பசிக்கு பத்தல. அப்போ பார்வதி சிவன் கிட்ட, சுவாமி, இவனோ கெட்டவன், நமக்கு பாருங்க இப்படி சாப்பாடு கொடுக்கறான், இவனுக்கு விருந்தோம்பல்னா என்னன்னே தெரியாதோ, இவனுக்கு நீங்க எவ்வளவு பெரிய வீட்டை கொடுத்துருக்கீங்க, நல்லா பண வசதி, வேலையாள் வசதியை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல, சிவன் கேட்டுக்கிட்டே, பொறு பொறு, அடுத்து ஒருவன் வீட்டுக்கு போவோம், அதுக்கு பிறகு முடிவெடுக்கலாம் அப்படின்னு பார்வதியோட பேச்ச அமர்த்தி விட்டுட்டு ஒரு ஏழையின் வீட்டுக்கு போனாங்க. அங்க எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி இங்கேயும் பசியா இருக்குது, சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவன், வாங்க, என்னோட வீட்டுக்கு நீங்க பசியார வந்திருப்பது எனக்கு கிடைச்ச புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியை கூப்பிட்டு விருந்து ஏற்பாடு செய் அப்படின்னு சொன்னான். மனைவியும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடு தயார் செஞ்சு நல்லா தல வாழை இலையோட அறுசுவை விருந்தோடு பரிமாறினாங்க. இவங்க 2 பேருமே நல்லா வயிறார சாப்பிட்டாங்க. 2 பேருமே சாப்பிட்டுட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. வெளியே வந்ததுமே பார்வதி, இவங்க நம்மள அருமையா எவ்வளவு மரியாதை கொடுத்து உபசரிச்சாங்க, நல்லா சுட சுட சாப்பாடு போட்டாங்க, ஆனா இவங்களை ஏழையா வச்சிருக்கீங்க, எப்படி சுவாமி அப்படின்னு பார்வதி கேட்க, பொறு பொறு, பொறுமையாயிரு, இன்னும் 6 மாத காலம் பொறுமையாயிரு, அப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு சிவன். சொன்னதுமே பார்வதிக்கு கோபம் தலைக்கு மேல ஏறிடுச்சு. அதப்படி நீங்க இப்படி செய்யலாம், அப்பப்ப தண்டனை கொடுக்கணும்ல அப்படின்னு பார்வதி சொன்னாங்க. அப்போ சிவன், இல்ல பார்வதி, உனக்கு விவரமே தெரியல, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும், கொஞ்சம் வாய்ப்புகள் கொடுத்து அவங்க திருந்துறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு, அப்படியும் திருந்தலைனா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும், இல்லைனா உயிரே எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாரு. இப்படியே ஒரு 6 மாத காலம் போனது. பார்வதியும் பரமசிவனும் இந்த 2 குடும்பத்தையுமே மேலோகத்திலிருந்தே பார்த்தாங்க. அந்த பணக்காரன் இன்னும் அந்த பணக்காரனாகவே இருந்தான். ஆனா அவனுக்கு நடக்க முடியாம முடக்குவாத நோய் வந்து படுத்த படுக்கையா இருந்தான். அவனுடைய மகன் ஒரு விபத்துல இறந்திருந்தான்.
அவனுடைய மனைவி இவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. இவனை பார்க்கவே ஆள் இல்லாம தனியாவே படுத்து கிடந்தான். பிறகு அந்த ஏழையின் வீட்ட பார்த்தாங்க. அங்க சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சு இருந்தது. அவன் இன்னும் ஏழையாகாம தேவைக்கு அவனுக்கு பணம் கிடைச்சுக்கிட்டே இருந்தது. அவன் பிள்ளைகள், பேரன் பேத்திகள் அப்படின்னு மகிழ்ச்சியா இருந்தான். இப்ப பார் தேவி, நான் சரியாகத்தானே செய்கிறேன். ஒருவன் கிட்ட பணம் மட்டும் இருந்தா போதுமா? அமைதி, நிம்மதி, சந்தோஷம், தேவைக்கு பணம் இருந்தாலே போதுமானது தானே. அந்த பணக்காரன் கிட்ட பணம் இருக்குது. வெளியிலிருந்து பார்க்கறவங்களுக்கு அவன் பணம் காசோட நல்லா இருக்கான் என்பது மாதிரி தான் தெரியும். அவன் உள்ளுக்குள்ள எவ்வளவு மன வேதனையில இருக்கான் அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சிருச்சா பார்வதி அப்படின்னு சிவன் கேட்டாரு. இப்படி இந்த கதைய துறவி சீடன் கிட்ட சொல்லும் போதே சீடனுக்கும் அந்த விஷயம் புரிந்துவிட்டது. அதனால இறைவன் நமக்கு நல்லது மட்டும்தான் செய்கிறார். ஆனா நமக்கு நல்லது கிடைக்கணுமா கெட்டது கிடைக்கணுமா அப்படிங்கிற தீர்மானம் நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு துறவி. இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ரஜினி டயலாகே தான். ஆண்டவன் கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான், ஆனா கைவிற்றுவான். நல்லவங்களுக்கு சோதனைகளை கொடுப்பான், ஆனா கைவிட மாட்டான். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.